ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து மிஸ்டர் கில்லோட எபிசோட் 5 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடு பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடில் வந்து அந்த மர்டரை பிடிச்சதுக்கப்புறமா அந்த கொலை நடக்குதா இல்லை இவன் உண்மையான மர்டரர் இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்றதை வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த பொலிட்டீஷியனை வந்து கொலை பண்ணுற இடத்த வந்து நம்ம கை வந்து கிடச்சிருக்க ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பொலிட்டீஷியனை பார்க்குறதுக்காக அந்த டெம்பிளுக்கு போவாங்க. அங்கே போகும்போது ஒரு பணத்தை வந்து மேலேருந்து ஒருத்தவன் கீழே போடுவான். அப்போ தான் வந்து அந்த கில்லரும் அந்த டெம்பிளில் இருக்கிறது வந்து நமக்கு கைக்கு தெரிய வந்தது. தெரிய வந்தோடனே திரும்பி பார்க்கும்போது ஒரு சாமியார் வந்து அவனோட கையில் ஒரு டேட்டூ இருக்குல்ல, அந்த டேட்டூ மாதிரியே வந்து போட்டுட்டு போகிறத வந்து பார்த்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனை துரத்திட்டு போகும்போது நம்ம கில்லர் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து குத்திடுவான். இதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா இன்ஸ்பெக்டர்ஸ்கிட்டையும் வந்து நம்ம ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து அந்த பொலிட்டீஷியன் இறந்தாலும் அவன் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து நெக்ராஸோட மர்டரர் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து கொன்னுட்ருக்கான். அது நல்ல விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து கொலை செய்யாமல் தடுக்கிறது தான் வந்து போலீஸோட வேலை, அதை தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் லா அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம அந்த நியூஸ் சேனலோட ஓனர் இருப்பாள், அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஒரே லாவை தான் பற்றி பேசுகிறீங்களா? ஒரு சின்ன பையனை வந்து கொலைகாரனாக ஆக்குனதே வந்து அந்த பொலிட்டீஷியன் தான். அப்படி இருக்கும்போது அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பொலிட்டீஷியனை முன்னாடியே அரெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரிப்போர்ட் நியூஸை நடத்துகிறான்ல அவன் வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டெல்லாம் எங்களால் வந்து திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து அவர் செத்துட்டார். காரணம் வந்து அந்த கிம் தான், அந்த மர்டரர் தான். அதனால தான் அவரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் ஒருத்தரோட உயிர் எடுக்கிறது அவனோட கையில் இல்லை. அது வந்து நாங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கொலை பண்ணுறது கொலை பண்ணாததும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பாட்டுக்கு தான் வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து அடிபட்டிருந்ததில்ல, அதனால இவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். தங்கச்சி தான் வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ வந்து நம்ம கை வந்து உள்ளே வருவான். அப்போ அவள் தங்கச்சி என்ன சொல்லுவான்னா வந்து என்னோட அண்ணன் வந்து இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறான். அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சான். ஒரு தடவை எந்திரிச்சு நான் இருக்கனான்னு கூட கேட்கல, உன்னை பற்றி தான் ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு அப்படி உன்னை பற்றியே கேட்டுட்ருக்கான்னு எனக்கு தெரில, மேபி ஏதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டோட தங்கச்சி வந்து கைக்கிட்ட சொல்கிறான். உடனே கையும் சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான்னா, சரி நம்ம இவர் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கை கழட்டி வச்சுட்டு அவன் வந்து வெளியில் போகிறான். இந்த பக்கம் நம்ம பாட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவன் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு வெளியில் இருக்க பால்கனியில் வந்து நின்று யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கத்தி குத்து வாங்கினாலும் வந்து எந்திரிச்சு நடந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும்போது வந்து அவரால் ரொம்ப முடியல. அதனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கீழே விழுகிறாரு. அப்போ வந்து நம்ம கை வந்து பிடிச்சி சொல்கிறான், உங்களுக்கு தான் இன்னும் உடம்பு சரியில்லைல்ல, இப்போவே வந்து யார் உங்களை எந்திரிச்சு நடக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து பாட்டுக்கிட்ட கேட்குறான். பாட்டு அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அங்கே நிற்க வைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே கை வந்து அங்கே போய் நிற்க வச்சிட்ருக்கான். நிற்க வச்சதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கேஸ் முடிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம கையும் வந்து ஆமாம் முடிஞ்சிச்சு, எப்படியோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கானுங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட ஃபஸ்ட்டு டே லீவு ஹாலிடேயில் வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கையை அதை கேட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி லீவே எடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து உங்களை மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து நல்ல போலீஸும் இருக்காங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் சொல்கிறான். உடனே கையும் அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போலையா, அந்த கில்லர் தான் உண்மையான மர்டர்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாம் உண்மையிலே ப்ரூஃப் எல்லாம் அவனை தான் காமிக்குது, அதனால் அவன் தான் வந்து மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம கையையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெளியில் நின்றுட்டுருப்பான். அப்போ தான் வந்து நம்ம நெக்ராஸோட கில்லர் இருப்பான்ல, அவன் வந்து நியூஸ் சேனல்லலாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கான். அதை வந்து ஃபோனில் பார்த்துட்ருப்பாரு. அப்போ தான் வந்து நம்ம கையும் வருவான். கை வந்த உடனே வந்து உங்களுக்கு உடம்புலாம் சரியாயிடுச்சா, எந்திரிச்சு நடக்கிற அளவுக்குலாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான்.
இதெல்லாம் சின்ன ஒன்று தான், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே, இதெல்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தா அப்புறம் வேலை நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வந்து கூட்டிகிட்டு போகிறான். இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா வந்து நம்ம கிம் இருப்பான்ல, அவன் தான் எல்லா கொலையும் பண்ணவன். நெக்ராஸில் நடந்த மாதிரி கொலை பண்ணவன் தான் வந்து கிம்மு. அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம பாட்டு வந்து கையை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போது அவனோட சபார்டினேட்ஸ்லாம் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்பி வந்து டியூட்டிக்கு வந்ததுனால வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து கிராக்கர்ஸ்லாம் வந்து வெடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் ஓகே, ஆனால் வந்து நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதனால் வந்து நீங்கள் பண்ண இந்த வேலைக்கெல்லாம் வந்து நீங்களே வந்து இதை க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. உடனே வந்து அந்த சபார்டினேட்ஸில் என்ன சார் வந்த உடனே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம போலீஸ் சபார்டினேட்ஸும் வந்து அடுத்த வேலைக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா வந்து நம்ம சபார்டினேட்டை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து, இதுதான் எல்லா எவிடன்ஸு, இவன் தான் கொன்னான் அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறான். அதே மாதிரி கையும் அவனோட வேலையை பார்க்கறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் நியூஸ் சேனலில் வந்து அந்த கிம் இருக்கான்ல, எல்லாத்தையும் கொலை பண்ணவன் அவனை பற்றி போடுறாங்க. ஆக்சுவலாக அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவனோட ஃபேமிலி எல்லாத்தையும் கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனோட அம்மாவை வந்து கொலை பண்ணி அவங்க அம்மாவோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வித்துடுறானுங்க இவன்கிட்ட கேட்காமலே. இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததுக்கு காரணமே அந்த பொலிட்டீஷியன் தான். அதனால தான் வந்து இவனுக்கு கோவம் வந்து கொஞ்சம் மென்டல் ஸ்டேஜ் எல்லாம் வந்து அதிகமாகி ஒரு சைக்காட்ரிக் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் சீரியல் கில்லராக மாறியிருக்கான். இதெல்லாம் வந்து அவன் பாஸ்ட்டில் அப்படி நடக்காமல் இருந்ததுன்னா வந்து இப்படி இத்தனை கொலை நடந்திருக்காது. அப்படி நடந்ததுனால தான் வந்து இவன் இப்படி பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது போலீஸ் எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுது, உண்மையான குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாமல் எதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன் வந்து நியூஸ் சேனலில் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்டுட்ருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையோட சிச்சுவேஷனும் அதே தான். இவனும் சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா மேலே எல்லா பழியும் போட்டதுனால தான் அவன் ஃபேமிலி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம பாட்டு வந்து நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், உனக்கு நடந்த மாதிரியே தான் அவனுக்கும் நடந்திருக்கு, ஆனால் அதுக்கெலாம் இது வழி இல்லை, கொலை பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கைக்கிட்ட சொல்லியிருப்பாரு. கையும் ஓகே, நான் போய் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து நான் போய் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கிம்மை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த செல்லுக்குள்ளே போவார். போனதுக்கப்புறம் வந்து அந்த கிம் என்ன பண்ணுவான்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவர் வந்தோடனே காலை கீழே இறக்கி போட்டு, நீங்கள் இன்னும் சாவலையா, சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நான் கூட நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நீ இப்போ வந்து ஒரு சஸ்பெக்ட்டு, அதுக்கப்புறம் நீ வெளியிலயே போக முடியாது, எப்படி இருந்தாலும் வந்து நீ சாக போகிறவன் தான், ஏதாவது எவிடன்ஸோ ஏதாவது சொல்லணுமா இருந்தால் சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த அதாவது அந்த பன்னி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பன்னியா அப்படின்னு யோசிக்கும்போது அதான் அந்த பொலிட்டீஷியன் அவனை வந்து நான் என் கையால் வந்து வயிற்றுல குத்தினேன், குத்தி அவனோட குடலெல்லாம் வந்து எடுக்க எடுக்க வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கையும் கேட்டுட்ருக்கான். கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த கிம் உள்ளே இருக்கான்ல, அவன் வந்து அந்த நெக்ராஸை எழுதுனான்ல மிஸ்டர் கில், அவர் வந்து நான் பண்ணதுக்கெல்லாம் சந்தோஷப்படுவார் தானே. நான் அந்த நெக்ராஸோட நாவலோட பேஜெல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு தான் எந்த பொசிஷனில் அடிக்கணும்னு பார்த்து பார்த்து அடித்தேன். அதுவும் இல்லாமல் இப்படி தான் கோடு போடணும் எல்லாத்தையுமே அந்த பக்கத்துலேயே அந்த பேப்பரை வச்சுட்டு அவனை எப்படி அந்த நெக்ராஸ் நாவலில் இருந்தானோ அதே மாதிரி கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கை வந்து வெளிலேருந்து கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவனுக்கே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நானா இப்படி எழுதுனேன், எதுக்கு எழுதுனேன், இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்ட, நீ சொல்கிறியே மிஸ்டர் கில்னு ஒரு ஆள், அவர் சத்தியமாக வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு, அவரை மாதிரி யாருமே டிசப்பாயிண்ட் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து கிம்முக்கு வந்து அது உண்மையாக இருக்காது, நான் தான் நெக்ராஸில் என்ன நடந்ததோ அதே தானே பண்ணேன், அதில் எப்படி வந்து டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார் அவர் சந்தோஷம்லாம் பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து சத்தியமாக இல்லை, உண்மையிலே வந்து அவர் சந்தோஷமே படலை, உன்னால் அவர் வருத்தம் தான் படுறாரு, அதுவும் இல்லாமல் உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை உலகத்திலே வெறுக்கிற ஒரே ஆள் வந்து அந்த மிஸ்டர் கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து சொல்லிகிட்ருப்பாரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லுவான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கை வந்து வெளியிலேருந்து கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்படுவான். என்ன பண்ணுறது, நான் தெரியாமல் எழுதிட்டேன் நெக்ராஸை வேறு, அது மாதிரி வந்து அவனும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான், நான் தான் இதுக்கு எல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவன் மேலேயே ப்ளேம் போட ஆரம்பிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கிம் உள்ளே இருந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் போனதுக்கப்புறம் இல்லை அவன் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து அவன் ஒரு விரலை வந்து காமிக்கிறான். அந்த விரலில் வந்து ஒரு டேட்டூ இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்பெக்டர்ஸும் பார்க்குறாங்க. என்னென்னா வந்து டில் டெத், அப்போ இன்னும் வந்து கொலை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். உடனே வந்து இவங்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் வந்து அவனை தான் பிடிச்சிட்டாங்கல்ல, அப்போ இனிமேட்டுக்கு யார்
கொல்ல போவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சியும் வந்து அந்த கேஸே தான் வந்து திருப்பி பார்த்துட்ருக்கா. அப்போ தான் வந்து அவளோட ஃப்ரெண்டு வந்து வரா. வந்து "ஏன் நீ வந்து அந்த நியூஸே போயிட்டுருக்க? அந்த கேஸ் தான் முடிஞ்சிச்சுல" அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி என்ன சொல்றான்னா வந்து, "இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இன்னும் கொலை நடக்காதுன்னு நினைக்கிறியான்னு?" சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கால் வருது. அவங்க அம்மா கால் பண்ணுறாங்கன்னால கிளம்பிடுவா. இவ ஆனா இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம துன் வந்து அந்த இடத்துக்கு வருவான். துன்னா வந்து இவ வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "போகலல்ல, அப்போ எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்லிட்டு ஒரு பையனோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அதாவது நம்ம கையோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்த உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சிக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் வந்து இவன்ட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் வந்து நம்ம துன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, "நீ சொல்ல மாட்டேங்கிற தெரியும். இது வந்து சீக்ரெட்டான விஷயம் தெரியும். நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லுவான். அவன் என்ன கொஸ்டின் கேட்பான்னா வந்து, "நான் ரீசெண்ட்டா பார்த்த வரைக்கும் வந்து உன்னோட அண்ணன் வந்து கை கூட தான் சுத்திட்டு இருக்கான். அதுவும் இல்லாம கை வந்து ஸ்டார்ட்டிங்கில ஒரு பிரைம் சஸ்பெக்ட்டா இருந்தான் அந்த கேஸ்ல. அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கூட வந்து சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து உங்க அண்ணன் கூட சுத்துறான்னா வந்து ஒண்ணு அந்த நெக்ராஸ் எழுதுனது இவனா தான் இருக்கணும். இவன் மூலியமா தான் வந்து நெறைய க்ளூஸ வந்து கண்டுபிடிச்சிருக்கணும். அப்படிதானே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சிட்ட கேட்டவுடனே, அவ வந்து உடனே ஆமான்னு சொல்லிருவா. சொன்னோனே இவனும் இதெல்லாம் வந்து நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணா நமக்கு நெறைய வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். உடனே அவளோட தங்கச்சி வந்து துன்ன வந்து முறைச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம சப்பார்டினேட்ஸ வந்து காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா வந்து கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவனோட ஹோட்டலுக்கே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட சப்பார்டினேட் வந்து கூட்டிட்டு வந்து ட்ரீட் குடுக்குறான். எல்லா சாப்பாடும் வந்து அவனே தான் ரெடி பண்றான். ஏன்னா வந்து அவங்க வீட்ல தான் ஹோட்டல் வச்சிருக்காங்க. அவங்க அம்மா தான் சமைக்கிறாங்க. அதனால நீங்க எவ்வளோ முடியுமோ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து முறைச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட சப்பார்டினேட் வந்து அவங்க அம்மாகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும், "நான் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன். போய் சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த இன்ஸ்பெக்டர்ஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம சப்பார்டினேட்ட வந்து கலாய்க்கிறாரு. "நீங்களும் அம்மாவோட பையன் தான் நிரூபிச்சுட்டீங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருப்பார். இப்படியே வந்து இவங்கலாம் பேசிட்டு அந்த கேஸ் முடிஞ்சதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட அங்கிள் வந்து அவருங்க கேஸ் முடிஞ்சதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒயின் பாட்டில் வந்து அனுப்பி விட்டுருப்பாரு. யார்கிட்ட அனுப்பி விட்டுருப்பார்னா, அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் அனுப்பி விட்டுருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து கங்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டில வந்து இன்ஸ்பெக்டர் பாட் கிட்ட குடுப்பான். அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டோட சப்பார்டினேட் வந்து அந்த இன்ஸ்பெக்டரையும் வந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணுவாங்க. "வாங்க, இது எங்க அம்மாவோட ஹோட்டல் தான். நாங்கலாம் இப்போ வந்து கேஸ் முடிஞ்சதுக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பார்டினேட் வந்து சொல்லுவான். உடனே வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் ஒத்துக்கிட்டு, வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அ அவங்க டெஸ்க்ல வந்து அந்த கார்னர்ல உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாரு. அப்போ தான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர வந்து நம்ம பாட்டு வந்து பார்த்தோனே அவனோட ஃபேஸ் வந்து சோகமாயிடுச்சு. அவன் வந்து ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து நம்ம "நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு சாப்பாட வைக்கிறாரு. அதுக்கு வந்து பாட்டு என்ன சொல்றான்னா, "எனக்கு சாப்பிட பிடிக்கல. நான் அதனால குடிச்சிட்டு கிளம்பிடுறேன்" அப்படின்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வந்து எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸும் வந்து கைக்கு வந்து பாராட்டுறாங்க. ஏன்னா வந்து "நீங்க இல்லன்னா இந்த கேஸ் எங்களால முடிச்சிருக்க முடியாது. நீங்க தான் வந்து எல்லா சஸ்பெக்ட்டையும் வந்து கண்டுபிடிச்சீங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஜாஸ்பரோட சாங் வேற டிவில ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து சும்மா உட்காந்துட்ருக்காரு சிரிக்காம. கேஸ் முடிஞ்ச சந்தோஷமே அவர் மூஞ்சில இல்ல. நம்ம கைய வந்து ஏன் இப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக பக்கத்துல வந்து உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டுருக்கான். சிகரெட் பிடிச்சிட்டு "உங்களுக்கும் வேணுமா சார்?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனும் வந்து அதே சிகரெட்ட வந்து வாங்கி பிடிச்சிட்டுருக்கான். பிடிச்சிட்டு நம்ம கை என்ன சொல்றான்னா, "அதான் கேஸ் முடிஞ்சிச்சுல்ல, மர்டரரையும் பிடிச்சிட்டீங்க. அப்புறம் ஏன் வந்து சிரிக்காமலே இருக்கீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால சிரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம கை வந்து அவன் கையாலேயே வந்து எப்படி சிரிக்கணும், இப்படி தான் சிரிக்கணும், சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பாட்டும் வந்து கை இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கு. அது வந்து க்யூட்டா இருக்குன்னு நினச்சிட்டு அவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் வந்து கை வந்து "இப்படி சிரிச்சா தான் நல்லாயிருக்கு. சிரிச்சுட்டே இருங்க. அதான் கேஸ் முடிஞ்சிச்சுல்ல. அப்புறம் எதுக்கு திருப்பியும் வந்து உர்ருன்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம கை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது வந்து நம்ம கிம் இருக்கான்ல, அதாவது கொலைகாரன வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இழுத்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிம் என்ன பண்ணுவான்னா வந்து நம்ம கைய பார்த்த உடனே வந்து ரொம்ப ஷாக்கா பார்ப்பான். ஏன்னா வந்து நம்ம கிம்முக்கு வந்து கைய வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிம்முக்கு வந்து மிஸ்டர் கில் யாருன்னு தெரிஞ்சுச்சு.
அந்த நெக்ராஸோட ரைட்டர் யாருன்னு தெரிஞ்சதுனால அவனை பார்க்கும்போது மட்டும் வித்தியாசமாக பார்ப்பான். அவன்கிட்ட பேசணும் அந்த மாதிரியே வந்து பார்ப்பான். அதனால வந்து எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் அடிச்சுட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக போயிட்டுருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம கெய் பார்த்தோன்னே பயந்துருவான். பயந்ததுனால வந்து அவன் என்ன பண்ணிருவான்னா, அந்த பிளேஸை விட்டு வெளியில போயிருவான். என்ன நடக்குது? அவன் ஏன் வந்து என்ன பார்க்கணும்னு ஏன் இப்படி துடிக்கிறான்? என்னோட நெக்ராஸ் நாவல் அவனை இப்படி மாத்திருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருப்பான். இப்போ இதெல்லாத்தையும் வந்து நம்ம கிம் பார்த்தோன்னே, ஏன் அவர் வந்து நம்மள பாராட்டல? பாராட்டாம ஏன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம கை வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு வெளியில அந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து கன்ஃப்யூஸ் ஆனதுனால சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து அந்த ரிப்போர்ட்டர் துன் வந்து வராரு. வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கேக்கிட்ட வந்து கொஸ்டினுக்கு மேலே கொஸ்டினாக கேட்குறாரு. உங்கள நான் கைன்னு கூப்பிடவா? இல்லை வந்து மிஸ்டர் கில்னு கூப்பிடவா? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. நீங்கள் தானே நெக்ராஸ் வந்து எழுதுனது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தானே வந்து ப்ரைம் சஸ்பெக்டாக இருந்தீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன் வந்து கைகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான். கை வந்து இல்லையே எதுக்கு வந்து இப்போ என்ன மீட் பண்ண வந்தீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சும்மா ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது தான். ஏன்னா வந்து எப்படியும் நீங்கள் தானே வந்து அந்த நெக்ராஸ் நாவல் எழுதுனது. அதனால் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு, நம்ம கை என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இன்டர்வியூ இதெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வந்து நம்ம துன் வந்து உங்கள் அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? எல்லா கொடுமையும் ஞாபகம் இருக்கா? அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை வந்து எல்லாம் ப்ளேம் பண்ணதுனால தானே உன்னோட லைஃபும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். அந்த துன் வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட பென் அந்த டிப் பென்சில் மாதிரி இருக்கும்ல, டிப் பென் அந்த பென்னில் வந்து அடிச்சுக்கிட்டே சொன்னதுனால வந்து நம்ம கைக்கு வந்து திருப்பி ட்ரிகர் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அவன் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். அவன் மெடிசினும் எடுத்துகிட்ருக்கான். அதனால திருப்பி அந்த சவுண்டு கேட்டோனே நம்ம கைக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கலாம் வந்து பிளர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கே ஏதோ ஒன்று ஆகுது. ஏதோ ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது சவுண்டு கேட்டால் வந்து ட்ரிகர் ஆகுற மாதிரி நம்ம கையும் ஆகுறான். அப்படி ஆகிட்டு இருக்கிறத வந்து நம்ம பாட்டு வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த துன் தான் வந்து ஆனால் சும்மா சும்மா அந்த பெண்ணை வந்து அடிச்சுக்கிட்டே வந்து அவங்க அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அதனால தான் வந்து நம்ம கைக்கு வந்து ட்ரிகர் ஆகிட்டுருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக பாட்டு வந்து காப்பாற்றிடுவான். காப்பாற்றிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? அவன்கிட்ட எதுக்கு கொஷின் கேட்டுட்ருக்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து அந்த துன் என்ன சொல்லுவான்னா, எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும்னு நினச்சிட்ருக்கீங்களா? உங்கள் அப்பாவை பற்றி அவனுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு பக்கத்தில் போய், உங்கள் அப்பா என்னென்ன பண்ணாரு? அந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் அப்பா தானே அவரோட அப்பாவை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துன் பக்கத்தில் வந்து சொன்னோடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு கோவம் வந்துச்சு. அதனால வந்து நம்ம ரிப்போர்ட்டர் துன்னை வந்து போட்டு செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வேறு நடக்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கூடி வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து ரிப்போர்ட்டர் துன்னை வந்து அடிக்கிறத வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஃபோட்டோஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது தெரிஞ்சுக்காம வந்து அவனும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லா போலீஸும் வந்து நிறுத்துங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? போதும் அவர் பொழைச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து தடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அவன் எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிட்ருக்கான். அதனால தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் போட்டு அடிச்சிட்ருக்காரு. இன்ஸ்பெக்டர் பாட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் முடியல. அவங்க அப்பாவை பற்றி இழுத்த உடனே செம்ம கோவம் வந்துச்சு. இப்போ வந்து அடி வாங்கினவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து கூப்பிட்டு, உன்னோட எமோஷன்ஸ்லாம் வந்து நீ கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோன்னா ஃபஸ்ட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும். இப்படியே ட்ரிகர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா வந்து வேறு ஏதாவது பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பாவை பற்றி உனக்கே தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை நீயும் பண்ணீன்னா அடுத்து உன்னையும் கேவலமாக தான் பேச ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து என்ன சொல்லுவான், என்னை மன்னிச்சிடுங்க. ஏதாவது சான்ஸ் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் என்ன சொல்கிறான்னா, இந்த தடவை நான் எவ்வளவோ உனக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் முடியல. கண்டிப்பாக உனக்கு இந்த தடவை சஸ்பென்ஷன் ஆர்டர் தான். ஏன்னா வந்து நீ அடித்தத வந்து மொத்த உலகமே பார்த்துருச்சு. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து நியூஸ்லேயே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பாட்டும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் வேறு அவனை அடித்தப்ப வந்து தழும்பு வேறு நிறைய இருந்திருக்கு. அதையும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கை வந்து எந்திரிச்சு ஃபோனை பார்க்குறான். ஃபோனை பார்த்தோன்னே நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. அதனால வந்து நம்ம கையும் வந்து வெளியில போய் அவருக்காக வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கை சரியாயிடுச்சான்னு கேட்குறான். உடனே வந்து அவன் கை சரியாயிடுச்சு. நீ இப்போ வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கியா? இல்லை பிஸியாக இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் கேட்குறாரு. அதுக்கு வந்து கை இல்லை நான் பிஸியாலாம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் கீழே வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கையை வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டை வந்து பார்க்குறதுக்காக கீழே போயிடுவான். கீழே போய் இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த கேஸை முடிச்சதுக்கு ஒரு ஹாலிடேவாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் சொல்லிட்டுருப்பாரு. உடனே கையும் வந்து அது சரிதான்.
சரி இந்த லீவில் வந்து வேறு ட்ரிப்புக்கு எங்கேயும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து ட்ரிப்பா நான் எதுவும் பிளான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். சரி ட்ரிப்பு போகலாம் நீனும் என் கூட வரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கை வந்து நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். உடனே வந்து கையும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவனுங்க 2 பேரும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து நம்ம கையை வந்து எங்கே கூட்டிகிட்டு போயிடுவாருன்னா வந்து அந்த பாக்ஸிங் ஃபீல்டு அந்த ஜிம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். என்ன பண்ணுறாருன்னா வந்து நம்ம கையை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. ஏன்னா வந்து நிறைய டெப்ட் கலெக்டர்ஸ் வந்து நம்ம கையை வந்து எப்போ பாரு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேட்டை வந்து நீட்டி அதை மிதின்னு சொல்லிட்டு அதை எட்டி உதைக்கிற மாதிரி வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கையை எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் வந்து அவனால் முடியல. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவனோட ஃபேஸ் கிட்ட வந்து கால் வச்சுட்டு நீ கொஞ்சம் அசந்தா கூட வந்து உன்னை அடிக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து தயங்க மாட்டாங்க. அதனால வந்து நீ ட்ரெயின் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவனோட டெப்ட் கலெக்டர்ஸ்லேருந்துலாம் தப்பிக்கணும்னா வந்து உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தணும். அதனால நீ திருப்பி வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஒரு இதை வந்து அவரோட ஃபேஸ்க்கு முன்னாடி வச்சு இதை வந்து காலால் எட்டி மிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. உடனே வந்து நம்ம கையை வந்து அவர் சொன்னதுக்கெல்லாம் ஒபே பண்ணிட்டு திருப்பி வந்து எட்டி மிதிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம கையை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவரே வந்து எப்படி குறி பார்க்கணும், எப்படி கன்னை வந்து ஓப்பன் பண்ணணும், எப்படி புல்லட்டெல்லாம் உள்ளே போடணும்னு எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த பக்கம் வை அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து அவரோட கையை பிடிச்சி வந்து சொல்லிக் கொடுத்துட்ருப்பாரு. சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த கன் வந்து கரெக்டாக மிடில்ல இருக்கணும். அப்போ தான் வந்து உன்னோட எய்ம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவரே கையை பிடிச்சி சுடு அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக வந்து அவர் சுட்ட உடனே கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் வந்து விழுந்துரும். விழுந்ததுக்கப்புறம் நம்ம பாட்டு வந்து பார்த்தியா துப்பாக்கி வச்சு சுடுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். அதுக்கு வந்து கை ஆமாம் அது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுங்களும் எல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து சிகரெட்டுக்காக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க. நம்ம கை வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம பாட்டு வந்து சிகரெட் பிடிப்பான். ஆனால் வந்து லைட்டர் இருக்காது. அதனால் வந்து கைக்கிட்டேருந்து லைட்டர் வந்து வாங்கியிருப்பான். லைட்டரை வந்து பற்ற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் பத்தலை உன்னோட லைட்டர் பத்தலைன்னு சொன்னோடனே நம்ம கை என்ன பண்ணுறான்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில் வச்சுருக்க சிகரெட்டை வச்சு அந்த சிகரெட்டுக்கு வந்து நெருப்பு பற்ற வைப்பான். இது பார்க்கவே வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க 2 பேரும் சிகரெட் பிடிச்சிட்டே வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா வந்து கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து கேட்டிருப்பான். அதுக்கு வந்து ஆமாம் உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு அதான் மர்டரை பிடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பான். இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படி எவ்வளோ நாள்னு கேட்கும்போது கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலே இருக்கும். எப்படி சஸ்பென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. நான் இதுவரையும் வந்து இந்த மாதிரி சஸ்பெண்ட்லாம் ஆனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம கை வந்து சாரி கேட்பான். எதுக்கு கேட்பான்னா வந்து என்னால் தானே நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து என்ன சொல்கிறான்னா இல்லை அந்த டேரக்டர் துன்னு வந்து வாங்க வேண்டியது தான். அவனுக்கு வாய் ரொம்ப ஓவராக இருக்குது. இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து எனக்கும் அடிக்கணும்னு தோணுச்சு. கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவன் வந்து கெட்டவன். அதனால வந்து என்னை அடிச்சிட்டான். அதுவும் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி என்னையும் என் தங்கச்சியை வந்து பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டிருந்தான். அதனால வந்து அவன் வாங்கி கட்டிக்கிட்டான். நீ எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி சொல்கிற? நீ சாரிலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து கைக்கிட்ட சொல்லுவார். ஆனால் கை வந்து உங்களுக்கு தான் சஸ்பெண்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இனிமேட்டு இந்த கேஸில் இன்வால்வ் ஆவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள் எனக்கும் ஃப்ரீ வேணும்ல ஹாலிடேவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து நம்ம கை வந்து மீதி முன்னாடி நீங்கள் அட்டெண்ட் பண்ண கேஸ் எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து எல்லா கேஸும் இப்படி இருக்காது. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேஸ்னால் இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு சொல்லிகிட்ருப்பாரு. உடனே கையும் அப்படியா உண்மையிலேயே அப்படிதான். நான் அந்த நெக்ராஸ் நாவலை இனிமேட்டுக்கு எழுதுறதா இல்லை. அடுத்த சாப்டர் வந்து நான் எழுதவே மாட்டேன் சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வந்து இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட சொல்கிறான். இன்ஸ்பெக்டர் பாட்டு அதுவும் நல்லது தான். எதுக்கு இந்த மாதிரி மர்டர் கதையெல்லாம் எழுதணும். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பான். உடனே வந்து இவனுங்க 2 பேரும் சிகரெட் பிடிச்சி முடிச்சுட்டு கீழே வந்து அதை அணைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம கை வந்து மிஸ்டர் கில்லோட எல்லா ஃபைல்ஸையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டுருப்பான். ரெக்கவர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே பார்க்கும்போது ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து ஒவ்வொரு யூசர் நேமோட பேர் இருக்கும். ஏன்னா வந்து இவன் வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். டெலீட் பண்ணதுனால ஃபேன்ஸ் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அவங்ககிட்டேருந்து வாங்கினதுனால அவங்களோட யூசர் நேம் வந்து அங்கங்கே இருக்கும். இவனும் பார்க்குறான் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒவ்வொரு யூசர் நேம் இருக்குது. ஒரு பேஜில் அக்டோபர்னு இருக்குது. ஒரு பேஜில் வேறு யூசர் நேம் இருக்குது. ஆனால் வந்து நம்ம நெக்ராஸில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து கொலை நடந்திருக்கும்ல. அதாவது அந்த 10th சாப்டர் 14th 18th இந்த சாப்டர்லலாம் மட்டும் வந்து வேறு யூசர் நேம் அதாவது ஒரே யூசர் நேம் இருக்கும்.
ஃபஸ்ட்டு கொலை நடந்த இடத்துலயும் அசுரான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொலை நடந்த இதுலயும் வந்து அசுரான் தான் எழுதியிருக்கும். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கொலை நடந்திருக்கும்ல, அதாவது 18th சாப்டர் கொலை அதுலயும் அசுரா தான் இருக்கும். இந்த மாரி கொலை நடந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து அசுரான்னு எழுதியிருக்கிறதுனால வந்து நம்ம கைக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. ஏன் இந்த இடத்துல எல்லா யூசர் நேம் எடுத்தும் அசுரான்னு இருக்கு. அப்ப இந்த அசுரான்றதுக்கு என்ன மீனிங்? அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுறான். யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கை என்ன பண்ணுறான்னா, அசுரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மெயிலில் வந்து போட்டு பார்க்குறேன். ஏன்னா அந்த யூசர் நேம் அசுரா தானே, அப்போ மெயிலில் வந்து இருக்கும். அதனால் அசுரான்னு போட்டு பார்க்கும்போது மெயிலும் வந்துடுச்சு. அந்த மெயிலுக்கு போய் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து உன்னை மீட் பண்ணணும், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் பேசுகிறேன்னு தெரியுதா, மிஸ்டர் கில் தான் பேசுகிறேன், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலை வந்து அனுப்பி விட்டுடுறான். அனுப்பி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நம்ம தங்கச்சி வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது மிஸ்டர் கில் கிட்டேருந்து இன்டர்வியூ வந்து வாங்கணும், அப்போ தான் வந்து இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ தான் வந்து ஆனால் எப்படி வாங்குவ, அவன் தான் இன்டர்வியூக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கையும் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணோடனே நமக்கு வாய்ப்பு இருக்குது, மிஸ்டர் கில் தான் இப்போ எனக்கு கால் பண்ணுறான், நான் பேசிவிட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டை வந்து வைக்க சொல்லிடுவான். உடனே வந்து இவளும் வந்து கைக்கு வந்து கைக்கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே வந்து பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் வந்து நம்ம கை என்ன சொல்லுவான்னா, நான் வாங்கின நெக்ராஸ் நாவல் வந்து ரெக்கவர் பண்ண நெக்ராஸ் நாவல்லாம் உங்கள் ஃபேன்ஸ் கிட்டேருந்து தான் வாங்கினேன். அதில் வந்து ஒவ்வொரு யூசர் நேம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலை பண்ண ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த 4 கொலை நடந்துச்சுல, அந்த 4 கொலை நடந்த பேஜ்லேயும் வந்து ஒரே நேம் அசுரான் தான் இருக்குது. அந்த அசுரான்றது யாருன்னு தெரியுமா? அதுவும் இல்லாமல் மீதி பாதி ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. அந்த ஃபைல்ஸை உன்னால் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை வந்து அவளோட தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதாவது இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சிக்கிட்ட வந்து கேட்டுட்ருப்பான். அதுக்கும் அவளோட தங்கச்சி வந்து நான் வாங்கி தர முடியும், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி கேட்பா. உடனே கையும் வந்து சரி, ஆனால் வந்து எந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லலை. அது அதுக்கப்புறமேட்டு தான் சொல்லுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ வந்து கை அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்து அந்த நெக்ராஸோட மீதி ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் யாரை பார்க்க வராங்கன்னா, அந்த கிம் கொலைகாரன் இருக்கான்ல அவனை பார்க்க வராங்க. அப்போ தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி வந்து கைக்கிட்ட வந்து எதுக்கும் கவலைப்படாத, நான் மீதி ஃபைல்ஸை வந்து ரெக்கவர் பண்ணி உன்கிட்ட தந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம கை என்ன சொல்கிறான்னா, நான் இதுக்கு கவலைப்படல, நம்ம வந்து உன்னோட அண்ணனுக்கு தெரியாமல் வந்திருக்கோம், உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் செம்மையாக கோவப்படுவான், அதை நினச்சி தான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து நீங்கள் சொன்னவர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் உட்கார்றாங்க. அப்போ தான் வந்து அந்த மர்டரர் இருப்பான்ல, அதாவது கொலைக்காரன் அந்த கிம்மையும் வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க. கிம்மும் வந்து உட்காந்த உடனே நம்ம கையை பார்த்தோன்னே, கை தானே வந்து அந்த நெக்ராஸ் நாவல் எழுதுனது, அதனால் அவரை பார்த்த உடனே வந்து செம்மையா சந்தோஷத்தில் சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவளோட தங்கச்சி பேசுவா. அவள் தங்கச்சி பேசினோடனே வந்து நம்ம கிம்முக்கு வந்து கோவம் வந்துடும். நான் உன்ட்டலாம் பேச மாட்டேன், நெக்ராஸ் கதை எழுதுன நான் மிஸ்டர் கில்ட்ட மட்டும் தான் பேசுவேன், உன்ட்டலாம் எதுக்கு பேசணும், நீ அமைதியா இரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கை வந்து கேட்பான். கை என்ன கேட்பான்னா வந்து, நீ உண்மையிலேயே வந்து இந்த கொலையை பண்ணல, உன் கூட வேறு யாரோ இருக்காங்க தானே அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்து நீங்கள் எழுதின அந்த நெக்ராஸ் நாவல் படி இந்த பேஜில் என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் வந்து நான் அந்த கொலையெல்லாம் பண்ணேன், நல்லா இருக்கா, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா, பெருமைப்படுறீங்களான்னு கேட்குறான். உடனே வந்து கையை வந்து என்னடா இது இவன் இப்படி கேட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கா உண்மையை சொல்லு, அப்படின்னா வந்து இந்த அசுரா அப்படின்றது யார்? அசுரான்றது தான் அந்த நான் ரெக்கவர் பண்ண நாவலில் எந்தெந்த கொலை நடந்ததோ அந்தந்த கொலை பேஜில் அசுரான்ற பேர் தான் இருக்குது, அவனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டோடனே நம்ம கிம்மும் வந்து அமைதியாக போய் உட்கார ஆரம்பிச்சிடுவான். உட்காந்துட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, நான் ஜஸ்ட்டு ஒரு ஃபயரில் வந்து ஒரு ஸ்பார்க் மட்டும்தான், அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதில் வந்து நான் வெறும் ஒரு துகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவான். உடனே வந்து நம்ம கை வந்து ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொலைலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டவுடனே நம்ம கிம்ங்க வந்து சந்தோஷத்தில் வந்து ஆமாம் நடக்க தான் போகுது, நீங்கள் எப்படி நாவலில் சொல்லியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் நடக்க போகுது, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்களை மீட் பண்ணதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் என்ன நினச்சி பெருமை தானே படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் வந்து நம்ம கைக்கிட்ட கேட்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிம் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த கைக்கு க்ளோஸாக, அதாவது நடுவில் கண்ணாடி இருக்குது இருந்தாலும் ரொம்ப க்ளோஸில் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணாடியில் வந்து 20ன்னு எழுதுறான். எழுதிட்டு நம்ம கையவே வந்து பார்க்குறான். கையும் அவளோட இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சியும் என்னடா இவன் இதை எழுதிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கிம்மை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கேஸ் ஒன்று நடந்திருக்கும்ல, பா
பாஸ்ட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதை திருப்பியும் வந்து கிராஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபைல்ஸை வாங்க போவார். அப்போ தான் வந்து இவனோட அங்கிள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி கங்க்ராச்சுலேஷன் சொல்ல அனுப்புவார்ல, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அங்கே நின்றுட்டு நான் வந்து அந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டு பரவாயில்ல அப்படின்னா நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து நான் இந்த ஃபைல்ஸை வந்து எடுத்து விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான்னா, உன்னோட லிமிட்லேயே இருந்துக்கோ, எதுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து திருப்பி இன்வெஸ்டிகேட் பண்ணுற, அதுவும் இல்லாமல் உனக்கு தங்கச்சி வேறு இருக்குது, 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் என்னத்துக்கு வந்து திருப்பி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸை வந்து திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த உன்னோட தங்கச்சியும் வந்து கையும் இன்றைக்கி வந்து அந்த மர்டரரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். உடனே இன்ஸ்பெக்டர் பாட்டும் வந்து யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு அதே சமயத்தில் கோவமும் வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையும் இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சியும் வந்து அந்த கிம் கிட்ட விசாரிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் பாட்டை பார்க்க வராங்க. அப்போ தான் வந்து கை என்ன சொல்கிறான்னா, நடந்ததை ஃபுல்லாக இன்ஸ்பெக்டர் பாட் கிட்ட சொல்லலாம். ஏன்னா அடுத்த கொலை நடந்துச்சுன்னா அந்த 20th சாப்டர் மாதிரி தான் வரும். இதெல்லாம் வந்து சொல்லலாம். அப்போ தான் வந்து அவர் வந்து கொலையை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி நம்ம சொன்னோன்னா அவன் திட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல திட்டினாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் பாட் வந்து வெளியில் வருவார். வெளியில் வந்து பார்க்கும்போது கையும் அவனோட தங்கச்சியும் இருப்பாங்க. உடனே வந்து இவன் கத்த ஆரம்பிச்சிருவான். எங்கே போனீங்க? என்கிட்ட கேட்காம எதுக்கு அங்கே போனீங்கன்னு கேட்பான். அப்போ தான் வந்து கை வந்து எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக முன் வருவான். ஆனால் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து அதை விட மாட்டான். உனக்கு தானே வந்து இந்த கேஸ் முடிஞ்சது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ட்ரிகர் பண்ணி விட்ட கோவத்தை எல்லாத்தையும் வந்து இங்கே இவனுக்கு பிடிச்சவங்க மேலே காமிச்சிட்ருக்கான். உடனே வந்து அவனோட தங்கச்சி வந்து எதுக்கு கையை திட்டுற? தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி வந்து அவனோட அண்ணனை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவா. உடனே அவனோட தங்கச்சி என்ன சொல்லுவான்னா, நீ சாதாரண பொண்ணு, நீ வந்து இந்த கேஸை வந்து எப்படி தலைகீழ மாத்துற தெரியுமா? உன்னால் கம்முனே இருக்க முடியாதா? போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அவளோட தங்கச்சிக்கிட்ட சொன்னோன்னே, அவளோட தங்கச்சி வந்து நீ என்னமோ பண்ணு, நாங்கள் சொன்னதை எப்படியும் கேட்க மாட்ட, நாங்கள் போனதே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு, அது சொல்லலான்னு வந்து அதையும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தங்கச்சி வந்து கோவத்தில் போயிடுவா. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கையை பார்க்கும்போது கையும் வந்து கோவத்தில் வந்து கிளம்பிடுவான். ஏன்னா கையை பற்றி அவன் வந்து தப்பாக வந்து திட்டும்போது பேசிட்டான். அதனால் வந்து கையும் கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்பெக்டர் பாட் வந்து டிவி பார்க்கும்போது நம்ம அந்த ரிப்போர்ட்டர் இருப்பான்ல, அவன் வந்து தாய் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸை பற்றி இழுக்க ஆரம்பிச்சிடுவான். என்ன சொல்லுவான்னா, நேற்று ஒரு இன்ஸ்பெக்டர் என்னை அடித்தார்ல, அவரோட அப்பா தான் வந்து ஒரு பிரைம் சஸ்பெக்ட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு கிரிமினல். அவர் தான் வந்து அந்த தாய் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸில் வந்த கிரிமினல்ஸ் எல்லாரையும் தப்பிக்க விட்டார். அவரால் தான் வந்து எல்லா பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியூஸில் போட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வந்து கை கேட்டவுடனே கைக்கு தெரிய வந்துடுச்சு. நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட அப்பா தான் வந்து என்னோட அப்பாவை வந்து கொலை பண்ண முயற்சி செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைக்கு வந்து தெரிய வந்துச்சு. உடனே கை என்ன பண்ணுறான்னா வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அந்த காலை வந்து எடுக்கவே இல்லை, எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. உடனே வந்து நம்ம கை என்ன பண்ணுறான்னா வந்து டைரெக்டாக வந்து இன்ஸ்பெக்டர் பாட்டோட வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட வீட்டுக்கு போய் வந்து கதவை வந்து செம்ம வேகமாக தட்டுவார். ஏதோ வந்து கொலை பண்ண போகிற மாதிரி வந்து செம்மையாக தட்டுவான். ஒரு 2 தடவை இல்லை 10 தடவைக்கு மேலே தட்டுவான். தட்டின உடனே வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து யாரா இப்படி தட்டுறதுன்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறதுக்காக போவார். திறந்த உடனே வந்து நம்ம கை தான் இருப்பான். அப்போ வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு வந்து எதுவும் பேசாமல் வந்து கையை வந்து உள்ளே விட்டுருவார். ஏன்னா அவர் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அதனால் வந்து உள்ளே விட்டுருவார். உள்ளே விட்ட உடனே வந்து நம்ம கை என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே, உங்கள் அப்பா தான் என்னோட அப்பாவை வந்து கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ண செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கேட்குறான். உடனே வந்து இன்ஸ்பெக்டர் பாட் வந்து ஆமாம், நீ என்னை வெறுக்கிறதும் நல்லது தான், என்னோட அப்பாவை வெறுக்கிறதும் நல்லது தான். ஆனால் அதனால ஒன்றும் மாறிட போகிறதில்ல. நீ எப்படி வெறுக்கிறியோ அதை விட நான் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு என்னோட அப்பாவை வெறுக்கிறேன். அவர் தான் எல்லா தப்பையும் பண்ணார், நான் இல்லை. ஆனால் வந்து எல்லா பழியுமே என் மேலேயும் விழுகுது. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாட் கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கை வந்து ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போ செத்துட்டேன்னா வந்து என்னோட அப்பாவும் திரும்பி வந்துருவாரா? திரும்பி வந்து தண்டனைய வந்து அனுபவிப்பாரா? அதே மாதிரி உங்கள் அப்பாவும் எந்திரிச்சு நடந்துருவாரா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் கேட்டுட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம கைக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே தான் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து பாஸ்ட்டில் நடந்தது வந்து யோசிச்சு பார்க்குறாரு. அதாவது பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா வந்து நம்ம கை வந்து அவரோட அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருப்பார். போய் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு வந்து அவரை வந்து
அவரால் குளிக்க முடியாதுன்றதுனால இவன் வந்து ஒரு டவல் வச்சு துடைச்சிட்டு இருப்பான். துடைச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து இவர் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் பாட்டு வருத்தப்படுவார். என்னோட அப்பாவால் தான் இவங்களோட ஃபேமிலியும் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் அப்படியே கிளம்பிடுவார். இது எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்டர் பாட் வந்து நம்ம கைக்கிட்ட சொல்லியிருப்பாரு. கையும் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. நீங்கள் இவ்வளோ நாள் என்ன ஃபாலோ பண்ணிருந்தீங்களான்னு கேட்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டு ஆமாம். ஆனால் வந்து உண்மைதான். எப்படி எங்கள் அப்பாவால் தான் உங்கள் ஃபேமிலி இப்படி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? எல்லோரும் என்ன வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு போலீஸ் ஆனேன் தெரியுமா? எங்கள் அப்பாவோட பண்ண தப்பை வந்து திருப்பி நான் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நான் போலீஸ் ஆனேன். அப்பயும் வந்து எல்லோரும் வந்து அப்பா மாதிரி தான் பையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எப்படி வலிக்கும் அப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சோன்னே நம்ம கைக்கு வந்து திரும்பி திட்டுறதுக்குலாம் மனசு வரல. அவனும் வந்து அழ தான் ஆரம்பிக்கிறான். சரி எது நடந்ததோ நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி வந்து பேங்காக் ஒர்க்கர் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து போகிறா. அப்போ வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு ஃபைலை வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சிக்கிட்ட வந்து கொடுப்பா. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து நீ உண்மையிலேயே இதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் வந்து ஆமாம் நான் இப்போ உள்ளே போனால் தான் வந்து இன்னும் கொலை நடக்குமா தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டிங்னு சொல்லிட்டு அவள் வந்து உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிருவா. அந்த கேட்டை தாண்டி உள்ளே போகிறதோட எபிசோடை வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து லாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூமெண்ட்டை வந்து போடுறாங்க. என்னென்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கைக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போனார்ல. அங்கே வந்து எப்படி சண்டை போடணும் அப்படியும் சொல்லிக் கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் நம்ம இன்ஸ்பெக்டர் பாட் வந்து கையை அந்த இடத்துலயே வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் வந்து வலிக்காமல் தான் அடிப்பார். ட்ரைனிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் என்ன சொல்லுவாருன்னா நீ வந்து உன் முன்னாடி இருக்கவங்க வந்து கண்ணை திறந்து பார்த்தா தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரிய வரும். அதை வச்சு நீ வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். நீ கண்ணை மூடிட்டின்னா எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் பாட்டோட தங்கச்சி வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிக்குவா. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ப்ரைம் சஸ்பெக்டாக திருப்பி வந்து நம்ம கையே மாறிடுவார். கை தான் வந்து மர்டரர்னு சொல்லி உலகமே சொல்லும். அப்போ தான் வந்து கை வந்து இன்ஸ்பெக்டர் பாட்கிட்ட நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்டப்ப நான் உன்னை நம்புகிறேன். நீ கண்டிப்பாக மர்டரராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த எபிசோடு எப்படியெல்லாம் போக போகுது, அதுவும் இல்லாமல் யார் மர்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ட்ராமாஸை வந்து தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.